காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நான் ஆட்சிக்கு வந்தால் எரிபொருள் விலையை குறைப்பேன். அனுர உறுதி. அமெரிக்க பதில் உதவி செயலாளர் இலங்கை விஜயம். ரிசாத்தின் திட்டங்களுக்கு இடைக்கால தடை. சஜித்திற்கு ஆதரவளித்ததால் ஏற்பட்ட நிலை. ரணிலுக்கு எச்சரிக்கை. தரிசு நிலங்கள் தோட்ட இளைஞர்களுக்கு வழங்கப்படும். சஜித் உறுதி. வாக்கு கேட்டு யாரும் வந்தால் அடிப்போம். எச்சரிக்கை விடுத்துள்ள மக்கள். மனவேதனையை சிரித்துக்கொண்டே வெளிப்படுத்திய மஹிந்த. மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ள தமிழ் பொது வேட்பாளர். தொடர்வென விரிவான செய்திகள். தனது அரசாங்கத்தின் கீழ் இலங்கையில் எரிபொருள் விலை குறைக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் தலைவரும் ஜனாதிபதி வேட்பாளருமான அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இலங்கை வங்கி மக்கள் வங்கியுடன் $3 பில்லியன் கடனை கொண்டிருந்ததாகவும் அதனை திரைசேரி பொறுப்பேற்றுள்ளதாகவும் அவர் விளக்கினார். இதன் விளைவாக இந்த கடனை அடைக்க 1 லிட்டர் எரிபொருளுக்கு $50 அமல்படுத்தப்பட்டது. தேர்தல் பேரணியில் உரையாற்றிய திசாநாயக்க, கடன் கிட்டத்தட்ட முழுமையாக செலுத்தப்பட்டாலும் லிட்டருக்கு $50 வசூலிப்பது தொடர்ந்து பொதுமக்களுக்கு சுமையாகவே உள்ளது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு முழுமையான மறு ஆய்வு நடத்தி அதன்படி எரிபொருள் விலையை குறைக்கும் என்று அவர் உறுதியளித்துள்ளார். சமுத்திரங்கள் மற்றும் சர்வதேச சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் விவகாரங்களுக்கான அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் இலங்கை வருகை தரவுள்ளதாகவும் இந்தியா மற்றும் மாலைத்தீவுக்கும் விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை குறிப்பிட்டுள்ளது. இந்த பயணத்தின் போது இயற்கை மற்றும் கடல் பாதுகாப்பு, பிளாஸ்டிக் மற்றும் காற்று மாசுபாடு, காலநிலை நெருக்கடி, காடழிப்பு, இயற்கை குற்றங்கள், சிவில் மற்றும் வணிக விண்வெளி நடவடிக்கைகள், அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல் மற்றும் கணிதம் மற்றும் நிலையான பொருளாதாரம் தொடர்பில் கலந்துரையாட உள்ளார். இதன்படி இன்று முதல் எதிர்வரும் 21ஆம் தேதி வரை இலங்கையில் உள்ள அரசு அதிகாரிகளை சந்தித்து அவர் கலந்துரையாட உள்ளார். அதேபோல் அமெரிக்க ஆதரவு வனவிலங்கு பாதுகாப்பு திட்டங்களை பார்வையிடுவது, ஹைட்ரோகிராபி மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற முன்னுரிமை பகுதிகளில் அமெரிக்க நிபுணர்களுடன் இலங்கையர்களை இணைப்பதற்கான வாய்ப்புகளை ஆராய்வது போன்ற நிகழ்ச்சி நிரலில் அமெரிக்க பதில் உதவி செயலாளர் ஜெனிஃபர் ஆர் லிட்டில் ஜோன் பங்கேற்க உள்ளதாக அமெரிக்க ராஜாங்க திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கின் அபிவிருத்தி திட்டங்களுக்கான அரசாங்க நிதி இடைநிறுத்தப்பட்டமை தொடர்பில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவர் ரிஷாட் பதியுதீன் கேள்வி எழுப்பியுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து இந்த நிதி நிறுத்தம் இடம்பெற்றுள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ரிஷாட் பதியுதீன் எழுதியுள்ள கடிதத்தில் குற்றம் சுமத்தியுள்ளார். பிரதேசத்தைச் சேர்ந்த மக்கள், கிராம அபிவிருத்தி சங்கங்கள், பதிவு செய்யப்பட்ட கழகங்கள், நலன்புரி சங்கங்கள் மற்றும் ஏனைய சமூக அடிப்படையிலான அமைப்புகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு கணிசமான தொகையை ஒதுக்கியமைக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் பதியுதீன் ஜனாதிபதிக்கு நன்றி தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் அந்த திட்டங்களை உடனடியாக நிறுத்துமாறும் எந்தவொரு நியாயமான காரணமும் இன்றி அந்த ஒதுக்கீட்டை திரும்ப பெறுமாறும் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி வேட்பாளர் கௌரவ சஜித் பிரேமதாசவிற்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நான் ஆதரவளிப்பதாக அறிவித்த பின் இவ்வாறான நடவடிக்கை எடுக்கப்பட்டது சந்தேகத்திற்குரியது. ஆனாலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராகவும் பதிவு செய்யப்பட்ட அரசியல் கட்சியின் தலைவராகவும் கடந்த சில தசாப்தங்களாக உங்களது ஆட்சியின் கீழ் பணியாற்றி வருகின்றேன். அந்த அனுபவத்தின் மூலம் நீங்கள் உன்னதமானவர், எப்போதும் உண்மையுள்ளவராகவும் விடாமுயற்சி உள்ளவராகவும் சிறந்த தார்மீக மற்றும் நெறிமுறைகளை கொண்டவர் என்பதை நான் குறிப்பிட்டுள்ளேன். அந்த வகையில் மேற்கூறிய காரணத்தினால் சில தனிநபர்கள் மற்றும் அதிகாரிகளால் நெறிமுறையற்ற வகையில் மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு தெரியாமல் இத்தகைய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் என பதியுதீன் தெரிவித்துள்ளார். தேயிலை பயிரிடப்படாத அரசாங்கத்தின் மற்றும் தனியாரின் காணிகளை பெருந்தோட்டங்களில் சேவை புரிகின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கும் தொழில் இல்லாத இளைஞர்களுக்கும் வழங்கி சிறு தேயிலை உற்பத்தியாளர்களாக மாற்றி அவர்களின் பங்களிப்பை தேயிலை உற்பத்திக்கு பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுப்பேன் என ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். நாட்டின் தேயிலை உற்பத்திக்கு அதிகளவில் பங்களிப்பு செய்கின்ற உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கவும் நடவடிக்கை எடுப்பேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
2024 ஜனாதிபதி தேர்தலுக்கான ஐக்கிய மக்கள் சக்தியின் 4வது வெற்றி பேரணி எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தலைமையில் ருவன்வெல்ல தெஹியோவிட்ட பிரதேச சபை மைதானத்தில் இடம்பெற்றது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க கோரி கிராமத்துக்கு வரும் வேட்பாளர்களை தாக்கப் போவதாக மாத்தளை நாவுல அடவல கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்து துண்டு பிரசுரங்களை ஒட்டியுள்ளனர். பல ஆண்டுகளாக தங்கள் கிராமத்துக்கு வந்த அரசியல்வாதிகள் அளித்த வாக்குறுதிகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என கிராம மக்கள் கூறுகின்றனர். தங்கள் கிராமத்துக்கு செல்லும் சாலை வசதி, விவசாய நிலங்களில் உள்ள பிரச்சனை, போக்குவரத்து சிரமம் போன்ற காரணங்களால் இத்தேர்தலில் தங்கள் கிராம மக்கள் வாக்களிப்பதை புறக்கணிப்பதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசியல்வாதிகள் தங்கள் கிராமத்திற்கு வர வேண்டாம் என்றும் அவ்வாறு வந்தால் பதில் சொல்ல தயார் என்றும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். தன்னை கைவிட்டு ஜனாதிபதி ரணிலின் கரங்களை பலப்படுத்த சென்றவர்களை எண்ணி சிரிப்பதை தவிர வேறு எதுவும் சொல்ல முடியாது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். எந்தவொரு தேர்தலும் சவாலானது என தெரிவித்த முன்னாள் ஜனாதிபதி நாமல் ராஜபக்ஷ வெற்றியீட்டுவார் என நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். தன்னை விட்டு சென்றவர்களை கட்சியில் மீண்டும் இணைத்துக் கொள்வீர்களா என்ற கேள்விக்கு மஹிந்த ராஜபக்ஷ சிரித்துக் கொண்டே பதிலளித்துள்ளார். என்னிடம் ஒரு சலூன் கதவு உள்ளது, நீங்கள் செல்லலாம், நீங்கள் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம், எப்போது வேண்டுமானாலும் திரும்பி வரலாம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக களமிறங்கும் ப. அரியநேத்திரன் மக்களுக்கு வேண்டுகோள் ஒன்றை விடுத்துள்ளார். தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிக்கும் சகல பிரச்சார கூட்டங்களிலும் மாலை அணிவித்தல், பொன்னாடை போர்த்தல், ஆரத்தி எடுத்தல், கௌரவிப்பு செய்தல் போன்ற விடயங்களை தவிர்த்து பிரச்சார பணிகளை மட்டும் செய்வதற்கு ஏற்பாட்டாளர்கள் முன்கூட்டியே தெரியப்படுத்தவும். முதலாவது அறிமுக கூட்டம் என்பதால் முல்லைத்தீவில் எதிர்பாராத விதமாக மக்கள் மாலை அணிவித்தார்கள். அதை மனப்பூர்வமாக ஏற்றேன். இனி எந்த ஒரு பிரச்சார நடவடிக்கையிலும் மாலை, பொன்னாடை என்பவற்றை தவிர்த்து பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கு சகல ஏற்பாட்டாளர்களுக்கும் முன்கூட்டியே அறிவிக்குமாறு அன்புடன் வேண்டுகின்றேன் என தெரிவித்துள்ளார்.